அனைவருக்கும் வணக்கம். ஐஎன்ஆர் சிவி சேனல் உங்களை அன்புடன் அழைக்கிறது. இந்த வீடியோவில் நாம் ஏற்கனவே நம்ம கிரியேட் செய்து வைத்திருந்த அப்ரூவல் குரூப்பில் ஏதோ ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கண்டுபிடிக்கிறீங்க, அல்லது அந்த குரூப் நேமை வந்து வேறு மாதிரி மாற்றணும்னு நினைக்கிறீங்க. அப்படின்னா அந்த அப்ரூவல் குரூப்பை எப்படி எடிட் பண்ணுறது? சரி, அப்ரூவல் குரூப்பில் இருக்கக்கூடிய ரோல் அசைன், அதாவது இனிஷியேட்டட் வெரிஃபையர் அப்ரூவர், இவங்களில் யாராவது வேறு ஆளை மாற்றணும் அப்படின்னா அதை எப்படி ரீஅசைன் பண்ணுறது? மூணாவது, அந்த அப்ரூவல் குரூப்பே வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதை டெலீட் பண்ணணுன்னா அதை எப்படி டெலீட் பண்ணுறது? இந்த 3 விஷயங்களையும் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல அப்ரூவல் குரூப் ஐக்கான் யார் லாகின் இருக்கோ அவங்க லாகின் ஓப்பன் பண்ணிங்க. அந்த ஹோம் பேஜில் இதை பாருங்கள், அப்ரூவல் குரூப்னு இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே அதுக்குள்ளே ஒரு அப்ரூவல் குரூப் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். மாடியூல் நேம், அதாவது பில் கிரியேஷன் ப்ராசஸ் ஹெச்ஆர்எம்எஸ். இதில் இப்போ ஹெச்ஆர்எம்எஸில் இருக்கிற பில் குரூப்பை தான் நான் எடிட் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு சொல்ல வந்திருக்கேன். இப்போ ஹெச்ஆர்எம்எஸ்ஸை அந்த மாடியூல் நேமில் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே இருக்கிற கோ பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ கிளிக் பண்ண உடனே அந்த ஹெச்ஆர்எம்எஸில் இருக்கக்கூடிய அப்ரூவல் குரூப் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். அதில் 5வது இருக்கக்கூடிய பில் குரூப்பில் தான் நான் எடிட் பண்ண போகிறேன். ஏன்னா ஹெச்எம் ஷார்ட் டேர்ம் அட்வான்ஸுக்கு விட்டுட்டேன், SHRTன்னு போட்டுட்டேன். அதை எப்படி எடிட் பண்ணி கொண்டு வரேன்னு பாருங்கள். அதுக்கு ஆக்ஷன் கிளிக் பண்ணுங்கள், பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ண பிறகு மேலே பாருங்கள் டிடிஓ நேம் இருக்கும், அதன் கீழே அப்ரூவல் குரூப் நேம் இருக்குது பாருங்கள். அதில் SH, அதுக்கு பக்கத்தில் ஒரு O போட்டுட்டேன். அவ்வளோதான். இந்த ஒரு லெட்டர் தப்பானதுனால இதை நம்ம திரும்ப எடிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. வேறு எதையுமே நீங்கள் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட்டு கொடுங்க, திரும்ப நெக்ஸ்ட்டு கொடுங்க, இன்னொரு முறை நெக்ஸ்ட்டு கொடுங்க, இன்னொரு முறை நெக்ஸ்ட்டு கொடுங்க. இப்போ சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்த பிறகு நோ எஸ் கேட்கும், எஸ் கொடுங்க. ஓகே கொடுங்க. அவ்வளோதான். இப்போ கம்ப்ளீட் ஆகிடுது. திரும்ப நம்ம செக் பண்ணி பார்ப்போம், நாம் எடிட் பண்ணது மாறி இருக்கான்னு பார்ப்போம். அதுக்கு மீண்டும் அப்ரூவல் குரூப்பை கிளிக் பண்ணுங்கள். ஹெச்ஆர்எம்எஸ், அதாவது மாடியூல் நேமில் ஹெச்ஆர்எம்எஸ் செலக்ட் பண்ணிங்க. கீழே கோ கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் இப்போது ஹெச்ஆர்எம்எஸில் எல்லா அப்ரூவல் குரூப்பும் பாருங்கள் டிஸ்பிளே ஆகுது. அது 5வது இருக்கக்கூடிய அப்ரூவல் குரூப்பில் ஷார்ட் டேர்ம் சேர்ந்து வந்திருக்கு பாருங்கள். இப்படி தான் நம்ம ஒரு அப்ரூவல் குரூப்பை தவறானதை எடிட் பண்ணி சரி பண்ணிக்கலாம். அடுத்து இப்போது ஒரு அப்ரூவல் குரூப்பில் இனிஷியேட்டட் வெரிஃபையரை எப்படி ரோல் அசைன் பண்ணுறது, மாற்றுறது, ஏற்கனவே உள்ளவரை எப்படி மாற்றுறது அதையும் பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர்எம்எஸ் செலக்ட் பண்ணிங்க, கோ கொடுங்க. அதே அது 5வதாக இருக்கக்கூடிய, அப்போ வந்து 6வது இடத்துல இருக்குது, அந்த ஷார்ட் டேர்ம் அட்வான்ஸ் அப்படின்றத ஆக்ஷன் கொடுங்க. ஆக்ஷன் கொடுத்த பிறகு ஒரு முறை நெக்ஸ்ட்டு கொடுங்க. இப்போ அந்த அப்ரூவல் குரூப்புக்கு யார் யார் வந்து இனிஷியேட்டர் வெரிஃபையர் ரோல் ஆகும். நான் இப்போ வந்து உங்களுக்கு இனிஷியேட்டர் மட்டும் ரீஅசைன் பண்ணி காட்டுறேன். அதுக்கு நீங்கள் ரீஅசைன் அது அப்லோடில் எதுவும் அப்டேட் எதுவும் கொடுக்க வேண்டியதில்லை. ரீஅசைன் கொடுத்துட்டாலே எண்டு டேட்டு இன்னும் எல்லாம் வந்துடும். இப்போது ரீஅசைன் கொடுத்த உடனே அந்த டிடிஓ நேம் நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். டிஓ கோடு டிடிஓ கோடு சேர்ந்த மாதிரி நடுவில் ஒரு ஸ்லாஷ் இல்லாமல் நேர்கோடு வர மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அது நீங்கள் கொடுத்தீங்கனாலே லோடாகி கீழே வரும். இப்போ வந்துடுதுங்க. ஆஃபீஸ் நேம் ஃபஸ்ட்டு 3 லெட்டர் டைப் பண்ணிங்க. யூசர் ஐடி அதே மாதிரி உள்ளே போயிட்டு குயிக், உங்களுக்கு ஐடி நம்பர் தெரியலன்னா குயிக் லென்ஸ் மூலமாக உள்ளே போங்க. யாரை நீங்கள் ரீஅசைன் பண்ண போகிறீங்கன்னு பாருங்கள். நான் வந்து இவருக்கு பதிலாக ராஜலட்சுமி மேடம் அப்படின்றவங்கள நான் ரீஅசைன் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேஜில் இல்லை,
அடுத்த பேஜில் வராங்களா பார்ப்போம். இதுலேயும் இல்லை. அது கீழே இருக்காங்க பாருங்கள், அவங்கள தான் நான் ரீஅசைன் பண்ண போகிறேன். ராஜசேகரன் சாருக்கு பதிலாக இவங்க ராஜலட்சுமி மேடத்தை இனிஷியேட்டராக நான் ரீஅசைன் பண்ணியிருக்கேன். இப்போ குயிக் செலக்ட் கிளிக் பண்ணிட்டேன்னா அவங்க அந்த நேம் வந்துடுது. ரிமார்க்ஸில் ஏதோ ரீசன் நியூ அசைன் இல்லை நியூ ரீஅசைன் அப்படின்னு கூட கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு சேவ் கொடுங்க. சேவ் கொடுத்த உடனே பாருங்கள், ராஜலட்சுமி அப்படின்றவங்களுக்கு ஸ்டார்ட் டேட் வந்துடுது. அதே தான் புதுசாக ரீஅசைன் பண்ணோம். அதே நேரத்தில் ராஜசேகரன் சார் அப்படின்றவங்களுக்கு எண்டு டேட் வந்துடுது. ரீஅசைன் லேட்டர் நோ வந்துடுது. இப்போது அடுத்து நெக்ஸ்ட்டு கொடுங்க. இன்னொரு முறை நெக்ஸ்ட்டு கொடுங்க. இப்போ நம்ம யாரை ரீஅசைன் பண்ணோம் அவங்களுக்கு வந்து நியூன்னு வந்துருக்கு. யாரை நாம் வேண்டாம்னு நினச்சோமோ அவங்களுக்கு நோன்னு வந்துடுது, எண்டு டேட்டும் வந்துடுது. இப்போ இன்னொரு முறை நீங்கள் ஆனால் இதில் என்ன ஒன்று, அப்ரூவர் லிஸ்ட்டு ஃப்ரம் கரண்ட் டிடிஓவில் அவங்க ஆட் ஆகிருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா ஆஃபீஸ் நேமெல்லாம் மாற போகிறதில்ல. சில நேரங்களில் இந்த மாதிரி வந்துடும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் சப்மிட் கொடுத்துடலாம். ஏன்னா இவங்க வந்து அதர் டிடிஓவில் நம்ம ரீஅசைன் பண்ணுறோம். அதனால் மாறி இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆஃபீஸ் நேம்லாம் அதே தான் இருக்க போகுது. எஸ் கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. இப்போ நம்ம திரும்ப செக் பண்ணி பார்க்கலாம், நாம் யாரை வந்து ரோல் ரீஅசைன் பண்ணமோ அவங்க வந்திருக்காங்களா. அதுக்கு நீங்கள் திரும்பவும் அப்ரூவல் குரூப்பு போயிட்டு மாடியூல் நேம் HRMS மாடியூலும் HRMS செலக்ட் பண்ணிவிட்டு கோ கொடுங்க. இப்போ அந்த அப்ரூவல் குரூப்லாம் வருது இல்லைங்களா, அதில் 6வதாக இருக்கக்கூடிய ஷார்ட் டேர்ம் அட்வான்ஸை கிளிக் பண்ணுங்கள். ஒரு முறை நெக்ஸ்ட்டு கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அப்ரூவர் லிஸ்ட்டு ஃப்ரம் கரண்ட் டிடிஓவில் வந்து அவங்க ராஜலட்சுமி மேடம் இனிஷியேட்டராக மாறியிருக்காங்க. கீழே அப்ரூவர் லிஸ்ட்டு ஃப்ரம் அதர் டிடிஓவில் சார் ராஜசேகர் சார் இருந்தார் இல்லைங்களா, அவர் இப்போ இல்லாமல் இருக்கார் இல்லைங்களா. இதுதான், இப்படி தான் நீங்கள் ரோல் அசைன் பண்ணணும். அடுத்து ஒரு அப்ரூவல் குரூப் எனக்கு வேண்டாம், அது தேவையில்லாமல் இருக்குது அப்படின்னு நான் நினச்சி அது டெலீட் பண்ணணுன்னா என்ன பண்ணலாம் வாங்க. அதே மாதிரி HRMS செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கோ கொடுங்க. கோ கொடுத்தோடனே அதில் வரக்கூடியதெல்லாம் வருது இல்லைங்களா. இப்போ எனக்கு அதே இந்த ஷார்ட் டேர்ம் அட்வான்ஸ் அப்ரூவல் குரூப் வந்து நான் டெலீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கு என்ன பண்ணுறது, அதுக்கு நேராக இருக்கிற அந்த ஆக்ஷன் பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நேரடியாக டெலீட் ஆப்ஷன் இருக்காது, நம்ம எண்ட் டேட்டு கொடுத்தா டெலீட் பண்ணணும். பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு மேலே பாருங்கள் அப்ரூவல் குரூப் நேமெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு அந்த பக்கத்துலேயே எண்டு டேட்னு இருக்குது பாருங்கள். அது நீங்கள் என்றைக்கு டெலீட் பண்ணுறீங்களோ அந்த டேட்டே கொடுத்துங்க. சிஸ்டம் டேட் என்னவோ அந்த டேட்டை கொடுத்துங்க. கொடுத்துட்டு ஒரு தடவை நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னே அந்த லிஸ்ட்டு கீழே வரும் இல்லைங்களா, அப்ரூவல் குரூப் லிஸ்ட்டு கீழே டிஸ்பிளே ஆகும். அதுலேயும் நீங்கள் எண்டு டேட் கொடுக்கணும். அப்போ எண்டு டேட் எங்கே கொடுக்கணும், ரீஅசைனில் கொடுக்க முடியாது. இப்போ தான் நம்ம அந்த அப்டேட்டட் ஆப்ஷனை யூஸ் பண்ண போகிறோம். அப்டேட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அந்த ரோல் அசைன் ஆகிருக்கக்கூடிய இனிஷியேட்டர் வெரிஃபையர் அப்ரூவருக்கும் எண்டு டேட் கொடுக்கணும். சிஸ்டம் டேட்டனும் அதே கொடுத்துருங்க. அதன் பிறகு ரீஅசைன் லேட்டரில் நோ கொடுத்துருங்க. எஸ் கொடுக்க வேண்டாம், அவருடைய ஃபைல் எதுவும் இங்கே வரப்போகிறதில்ல, அதனால் நோ கொடுத்துருங்க. அதே போல் வெரிஃபையருக்கும் 3 பேருக்குமே ஒரே நேரத்தில் அந்த ஒரு அப்ரூவல் குரூப்பை நீங்கள் டெலீட் பண்ணணும்னா 3 பேருக்குமே ஒன்றா கொடுத்து தான் நீங்கள் ப்ராசஸ் பண்ணணும். வெரிஃபையருக்கும் பார்த்தீங்கன்னா எண்டு டேட் கொடுங்க. ரீஅசைன் லெட்டரில் நோ கொடுத்துருங்க. அப்ரூவுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த அப்டேட் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.
எண்டு டேட் கொடுங்க. ரீஅசைன் லெட்டரில் இவருக்கு நோ செலக்ட் பண்ணிங்க. இப்போ 3 பேருக்குமே நம்ம எண்டு டேட் ரீஅசைன் லெட்டர் நோ கொடுத்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு கொடுங்க. இன்னொரு முறை நெக்ஸ்ட்டு கொடுங்க. சப்மிட் கொடுங்க. எஸ் கொடுங்க. கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வருது, ஓகே கொடுங்க. கன்ஃபர்மேஷன் மெசேஜுக்கு ஓகே கொடுத்த பிறகு இப்போ டெலீட் ஆகிருக்கும். அது டெலீட் ஆகிருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாம். திரும்ப மாடியூல் நேமு HRMS கொடுக்குறோம். கோ கொடுக்குறோம். கோ கொடுத்த பிறகு பாருங்கள், ஏற்கனவே அந்த ஷார்ட் டேர்ம் அட்வான்ஸ்டு அப்ரூவல் குரூப் இல்லாமல் போச்சு பாருங்கள். இப்படி தாங்க நம்ம ஒரு அப்ரூவல் குரூப் எடிட் பண்ணுறதா இருந்தாலும், அந்த அப்ரூவல் குரூப்புக்கு ரோல் அசைன் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தாலும், இல்லை அந்த அப்ரூவல் குரூப்பை வேணாம் அப்படின்னு டெலீட் பண்ணுறதா இருந்தாலும் இந்த முறையை பயன்படுத்திங்க. மிக எளிமையான முறையில் நீங்கள் இந்த பணியை செய்து முடிங்க. வாழ்த்துக்கள். நன்றி.